இனி பாவம் செய்யாதே. யோவான் 5:1-14 வரைக்கும் உள்ள இயேசு செய்த அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம். எருசலேமின் 8 வாசல்களில் ஆட்டு வாசலின் அருகில் இருந்தது பார் குளம் ஒன்று, ஐங்கோணம் வடிவில். பெதஸ்தா என்று பெயர் அதற்கு. அது ஒரு எபிரேய சொல்லு. இரக்கத்தின் வீடு என்பது பொருள். ஞாபகம் வைத்துக் கொள்ளு. கர்த்தரின் கிரியைகளை நினைவு கூற பண்டிகை உருவாகியது. பண்டிகை உருவாக்கப்பட்ட நோக்கம் அதை யூதர் கூட்டம் மாற்றியது. பண்டிகை என்ற பெயரில் வரியை கண்டபடி வசூலிச்சாங்க. தேவனின் நோக்கத்தை மறந்துட்டு பணத்தால் பைகளை நிரப்பினாங்க. 5 மண்டபங்கள் உண்டு பெதஸ்தா குளத்திற்கு. ஊனமற்றோர் இதில் நிறைந்திருந்தனர், காத்திருந்தனர் சுகத்திற்கு. தேவதூதன் ஒருவன் குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். சில நேரம் முந்தி இறங்கி எவ்வியாதியாயினும் சுகம் பெற்றனர் பல பேரும். நானும் அக்கூட்டத்தோடு சுகம் வேண்டி காத்திருந்தேன். 38 வருட திமிர்வாதம் தீர வேண்டி தவம் இருந்தேன். குளம் கலங்கும் போதெல்லாம் பிறரை முந்திக் கொண்டு செல்ல நகல முடியாத எனக்கு உதவ ஊரில் நாதி இல்ல. கை கால் நல்லா இருக்கிறவன் முந்திக் கொண்டு செல்வான். குருடனும் உணவனும் இவர்களுடன் மோதி எப்படி வெல்வான்? இப்போதெல்லாம் அரசாங்கம் இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது. அப்போதெல்லாம் இல்லாததுதான். இப்போதாவது அரசாங்கம் இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது. அப்போதப்படி இல்லாததினால் என் வாழ்வே முடங்கி கிடக்குது. பண்டிகைக்கு ஆண்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்தாங்க. என்ன கூட்டம், எப்படி செல்வது? நாங்க படுத்திருந்த என்னை அங்கு வந்த இயேசு கண்டாரு. வெகு காலமா நான் அங்கு படுத்திருப்பதை அறிந்தாரு. சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியான்னு அவர் கேட்க, குளங்கலங்கும் போது கொண்டு விடுவியா என்று நானும் பார்க்க, எழுந்திரு உன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னாரு. கூட்டமாயிருந்ததால் இயேசு உடனே விலகித்தானே சென்றாரு. சுகமானேன், எழுந்து நடந்தேன். அங்கே இருக்க தோணல. படுக்கையை எடுத்து நடைய கட்டினேன். ஓய்வு நாள்னு பார்க்கல. நடந்து சென்ற என்னை சில யூதர் கூட்டம் பார்த்தது. ஓய்வு நாளில் படுக்கையுடன் கோரியே நியாயமானு கேட்டது. 38 வருஷமா படுத்து கிடந்தேன். அப்போ நீங்க எதுவும் கேட்கல. வேலை நாளிலும் ஓய்ந்து இருந்தேன். என்ன நீங்க வந்து பார்க்கல. என்ன சுகமாக்கின மனுஷர் சொன்னாரு, படுக்கையை எடுத்துட்டு போ என்று. இப்போது சொல்லுங்க, நான் செய்தது நியாயம் இல்லாதது எதுவென்று? படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க. பேர கூட கேட்கல. போங்க, திருன்னு முழிச்சேங்க. என்ன சுகப்படுத்தினது மனுஷன் செய்த விதி மீறல்னு பார்த்தாங்க. அவர் நன்மை செய்தது கண்ணுக்கு தெரியல. இவங்க உணர மாட்டாங்க. இயேசு மற்றவர்களையும் கண்டிருந்தால் அவர்களுக்கும் சுகமாகி இருக்குமே. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் இருந்தா மண்டபமே காலியாகி இருக்குமே. இப்படித்தானே நான் நினைச்சேன். மனம் குழம்பி இருந்தேன். இதுக்கே இந்த குதிக்கிறானுங்களே. அவர் செய்க சரி என்று உணர்ந்தேன். பின்னொரு நாள் ஆலயத்தில் இயேசு என்ன பார்த்தாரு. அதிக கேடொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு. பாவத்தினால் தான் படுக்கையில் இருந்தேன் என அறிந்தும் சுகமாக்கி இருக்காரு. வழியை வந்து சுகமாக்கணும்னா இப்பாவியை எவ்வளவு நேசிச்சிருக்காரு. எனக்கு உதவ யாரும் இல்லைன்னு நொந்து கொண்டு இருக்கியா? மனதிற்கும் இயேசு உண்டுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன போல நீயும் பெரிய பாவியாக இருக்கலாம், ஆனாலும் அவர் நேசிப்பாரு. இயேசுவை முயற்சித்து பார்க்கலாம். எனக்கு உதவ யாரும் இல்லைன்னு நொந்து கொண்டு இருக்கியா? மனதிற்கும் இயேசு உண்டுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன போல நீயும் பெரிய பாவியாகவே இருக்கலாம், ஆனாலும் அவர் நேசிப்பாரு. இயேசுவை முயற்சித்து பார்க்கலாம். நன்றி.